இருக்கும்படியாக வாழ்த்தி ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற தேவனுடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த வார வாசகங்கள் ஊடாக ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்கிறது, அவருடைய வருகையில் என்னென்ன சம்பவிக்கிறது, அதிலே நம்முடைய பங்கு என்ன என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானம் பண்ணுகிறோம். முதல் வாசகத்தின் வழியாக ஆண்டவருடைய வருகையினாலே மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் என்கிறதனையும், திருப்பாடல் வழியாக ஆண்டவருடைய வருகையினாலே விடுதலை உண்டாயிருக்கிறது என்கிறதனையும், இரண்டாவது வாசகத்தின் ஊடாக ஆண்டவருடைய வருகைக்காக நாம் உறுதியுடன் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் என்கிறதனையும், நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் வருகையில் உன்னுடைய பங்கு என்ன என்கிற காரியங்களை நாம் தியானம் பண்ணுகிறோம். முதல் வாசகம் நமக்கு ஏசாயா இறைவாக்கினர் புத்தகத்தில் தரப்பட்டிருக்கிறது. பகுதி மிக தெளிவாக நமக்கு விளம்புகிற காரியம் இதுதான். ஆண்டவருடைய வருகையினாலே பாலை வெளியும் பால் நிலமும் மகிழ்ந்து துள்ளி குதித்து பாடும். லெபனோனின் சாரோனின் மகிமையும் மேன்மையும் அவர்களுக்கு தரப்படும். யார் மகிழ்வுடன் காத்திருக்கிறார்களோ, யார் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, யார் களிப்புடன் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவருடைய மகிழ்ச்சி தரப்படும். அவருடைய மாட்சிமையும் புகழும் அவர்களுக்கு அருளப்படும். இயலாதோர் யாவரும் ஆண்டவருடைய வருகையினாலே துள்ளி குதித்து மகிழ்கிறவர்களாய் இருப்பார்கள். அப்படி அனைவருடைய முகத்திலும் மிகுந்த பெரிய சமாதானம் உண்டாயிருக்கும், மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் என்கிற காரியங்களை நாம் முதல் வாசகத்தின் வழியாக கற்றுக்கொள்கிறோம். ஆக ஆண்டவருடைய வருகை என்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சி தருகிறதாகவும் எல்லோருக்கும் புகழ்ச்சி தருகிறதாகவும், அவருடைய வருகையினாலே அவருக்காய் இருக்கிற ஜனங்கள், அவரினாலே களிப்படைந்திருக்கிற ஜனங்கள் பெருமையும் மகிழ்வையும் அடைவார்கள் என்றும், அவராலே இந்த ஜனங்கள் எல்லாரும் புகழ்ச்சி உடையவர்களாய் மாறுவார்கள். ஆக ஆண்டவருடைய வருகையினாலே இந்த பூவுலகும் அதனுடைய நிறைவும், இந்த உலகத்திலே காணப்படுகிற அத்தனையும் மகிழ்ச்சியும் மாட்சியும் மேன்மையும் உடையதாய் மாறும் என்கிறதனை எசாயா இறைவாக்கினர் மிக தெளிவாக நமக்கு முதல் வாசகத்தின் வழியாக கற்பித்து தருகிறதை நாம் கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக 11 பாடல் வழியாக ஆண்டவர் மீண்டும் அதையே நமக்கு கற்றுத் தருகிறார். அவருடைய வருகையினாலே பார்வையற்றவர் பார்வை பெறுகிறார்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் நீதி வழங்கப்படுகிறார்கள், பசித்திருக்கிறவர்களுக்கு உணவு தரப்படுகிறது, கால் முடவானவன் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான், நீதிமன்றத்திலே அன்பு காண்பிக்கப்படுகிறது, அநாதையாய் கைவிடப்பட்டவர்களுக்கு ஆறுதலாய் ஆண்டவர் இருக்கிறார் என்கிறதனை வாசம் மிகவும் தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக ஆண்டவருடைய வருகையிலே ஒடுக்கப்பட்டோருக்கு நீதி வழங்கப்படுகிறதா இருக்கும். சிறையில் இருக்கிறவர்கள் விடுதலை அடைகிறவர்களாய் காணப்படுவார்கள். யார் யாரெல்லாம் பசித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு உணவு வழங்கப்படும். தாழ்வுற்றவர்களுக்கு உயர்வு உண்டாயிருக்கும். ஆண்டவர் நீதிமானிடத்திலே அன்பு காணிக்கிறவராய் இருக்கிறார். அயலாரிடத்திலே அயல் லோகத்தாருக்கும் அந்த சமூகத்தை சாராதவரும் சமூகத்திலே வாழ்கிறார்களோ அங்கே அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்கிற காரியத்தை ஆண்டவர் இங்கே விளம்பி தருகிறார். ஆக ஆண்டவருடைய வருகை எல்லாருக்கும் சமத்துவமும் எல்லாருக்கும் நீதியையும் எல்லாருக்கும் மகிழ்ச்சியையும் வழங்குகிறதாக இருக்கிறது என்று முதல் வாசகமும் 11 பாடல் நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. ஆண்டவருடைய வருகை இப்படி இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வருகைக்காக நாம் என்ன நிலையில் இருக்க வேண்டும் என்கிறதைத்தான் நாம் யாக்கோபு எழுதிய 2வது வாசகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். முதலாவதான காரியம் ஆண்டவர் சொல்லுகிறது, ஆண்டவர் வருகிறார், அதனாலே நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். எவன் பொறுமையாய் காத்திருக்கிறானோ, எவன் மகிழ்ச்சியுடன் இருக்கிறானோ, எவன் ஆண்டவருடைய வருகையில் விடுதலை உண்டாயிருக்கிறது என்கிற மனநிலையில் காத்திருக்கிறானோ, பொறுமையோடு இருக்கிறானோ, அவனுக்கு ஆண்டவருடைய வருகை உண்டாயிருக்கிறது. ஒருவர் மற்றவருக்கு எதிராய் பேச வேண்டாம் என்று ஆண்டவர் இங்கே உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவன் இப்படி செய்கிறான், இது இப்படி நடக்கிறது என்று சொல்லி ஒருவனை மற்றொருவனும் ஒரு காரியத்தை குறித்து நாம் எதனை குறித்தும் பொறாமை கொள்ளாதபடிக்கு, எதை குறித்து முறையிடாதபடி
சுமத்தாதபடிக்கு, எதையும் குற்றம் சுமத்தாதபடிக்கு நாம் காணப்பட வேண்டும். குற்றம் சுமத்துகிறவன் சாத்தானாய் இருக்கிறான் என்று வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக நாம் எதை குறித்தும் கவலைப்படாமல், ஆண்டவர் வரப்போகிறார், அதனாலே நமக்கு மகிழ்ச்சி உண்டாக போகிறது, அதனாலே சகலரும் விடுதலை அடைய போகிறார்கள் என்கிற காரியங்களை உணர்ந்து நாம் ஆண்டவரிடத்திலே பொறுமையாய் இருக்க வேண்டும். அப்படி பொறுமையாய் இருக்கிற பொழுது ஏற்படுகிற எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று இங்கு யாக்கோபு உரைக்கிறதை பார்க்கிறோம். வீட்டின் சூழ்நிலையாய் இருக்கலாம், வெளியின் சூழ்நிலையாய் இருக்கலாம், தன்னுடைய சுய காரியங்களாய் இருக்கலாம், எல்லாவற்றிலும் துன்பங்கள் வருகிற பொழுதெல்லாம் அவைகளை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் இந்த துன்பங்கள் வருகிறது அல்லது ஏன் இந்த துன்பங்கள் அனுமதிக்கப்படுகிறது என்றால் அது நம்மை செம்மைப்படுத்தும்படியாக. உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னை உறுத்துகிறதா? அது உன்னை செம்மைப்படுத்துகிறது. உன்னுடைய பிள்ளைகள் உன்னை உணர்த்துகிறார்களா? நீ செம்மைப்படுத்தப்படுகிறாய். உன்னுடைய பெற்றோரும் உன்னுடைய உடன் பிறந்தோரும் உன்னை ஒதுக்குகிறார்களா? நீ செம்மைப்படுத்தப்படுகிறாய். உன்னுடைய நண்பர்கள் உன்னுடைய சூழல் உன்னை ஒதுக்குகிறதா? நீ செம்மைப்படுத்தப்படுகிறாய். நீ ஒடுக்கப்படுகிற பொழுதெல்லாம், துன்பங்களை அனுபவிக்கிற பொழுதெல்லாம், சிறை வாசங்கள் உண்டாயிருக்கிற பொழுதெல்லாம் ஒற்றை காரியத்தை தெளிவாக தெரிந்து கொள். நீ ஆண்டவர் காணப்படுகிறாய். சமுதாயத்திற்குள்ளே நீ சாதாரண மனிதனாய் இருக்க அழைக்கப்படவில்லை, ஆண்டவராய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறதினாலே நீ துன்பங்களை தாங்கித்தான் ஆக வேண்டும். எவன் துன்பங்களை தாங்குகிறானோ அவன் ஆண்டவருடைய வருகையில் மகிழ்ச்சியும் ஆண்டவருடைய வருகையில் விடுதலையும் பெற்றுக் கொள்கிறான். அவன் ஒரு இறைவாக்கினரை போல இருக்கிறான் என்று யாக்கோபு இங்கே எழுதி முடிக்கிறதை பார்க்கிறோம். ஆக பொறுமையோடு காத்திருக்கிறதும் ஆண்டவருடைய காரியமாய் சகலவற்றையும் பொறுத்து கொள்ளுகிறதும், ஒருவன் மேல் ஒருவன் குற்றம் சொல்லாமல் காத்திருக்கிறதும் ஒரு இறைவாக்கினரின் செயல் என்கிற காரியத்தை இங்கே யாக்கோபு நமக்கு மிக தெளிவாக இரண்டாவது வாசகத்தின் வழியாக உணர்த்தி தருகிறதை பார்க்கிறோம். வாசகங்கள் 3 மிக தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறது. ஆண்டவருடைய வருகையில் மகிழ்ச்சி உண்டு, ஆண்டவருடைய வருகையில் விடுதலை உண்டு, ஆண்டவருடைய வருகைக்கு நாம் உறுதிப்பட பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்று வாசகங்கள் உரைக்கிறதை பார்க்கிறோம். நற்செய்தி வாசகம் கற்றுத் தருகிறது என்ன? ஆண்டவர் வருகிறார், ஆண்டவர் வந்து விட்டார், ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் வரப்போகிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறாய். ஆண்டவர் உன்னை அவருடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைத்திருக்கிறார். உன்னுடைய சரீரம் ஆண்டவர் வாசம் பண்ணும் ஆலயமாய் இருக்கிறது. அங்கே அவர் காணப்படுகிறார். அப்படி என்று சொன்னால் உன்னுள் ஆண்டவர் காணப்படுகிறார். உன்னுள் ஆண்டவர் காணப்படுகிறார் என்று சொன்னால் நீ ஆண்டவருடைய ஆளாய் இருக்கிறாய். ஆண்டவருடைய ஆளாய் இருக்கிற உன்னால், உன் வருகையினால் உன்னுடைய சமூகம் எப்படி இருக்கிறது? உன்னுடைய வீடு உன்னுடைய வருகை நிமித்தமாய் எப்படி காணப்படுகிறது? உன்னுடைய சமுதாயம் உன்னுடைய வருகையின் நிமித்தமாய் எப்படி காணப்படுகிறது? இதைத்தான் இயேசு இங்கே யோவான் ஸ்நானகன் வழியாக நமக்கு இந்த நாளிலே உரைக்கிறதை பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் ஆண்டவரிடத்திலே ஆள் அனுப்பி, வரப்போகிறவர் நீர்தானா இல்லை வேறு யாரையும் எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேள்வி எழுப்புகிற பொழுது ஆண்டவருடைய பதில் மிக தெளிவாக இருக்கிறது. பார்வையற்றவர்கள் பார்வை பெறுகிறார்கள், முடமானவர்கள் எழுந்து நடக்கிறார்கள், நோயுற்றவர்கள் குணமடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், இறந்தவர்கள் உயிர் தெழுகிறார்கள், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. எஸ், இவைகளை நீ செய்ய வேண்டும் என்கிறது ஆண்டவருடைய விருப்பமாய் இருக்கிறதினால் தான் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனுக்கு இந்த பதிலை தருகிறார். ஆண்டவர் வந்தார், வருகிறார், வந்து கொண்டிருக்கிறார், வரப்போகிறார். இதெல்லாம் இங்கே நமக்கு ஒரு பொருட்டு இல்லை. திருவருகை காலத்தில் ஆண்டவருடைய ரட்சிப்பை, ஆண்டவருடைய வருகையை கொண்டாடுகிற உனக்கும் எனக்கும் ஆண்டவர் தருகிற செய்தி இதுதான். உன்னாலே உன்னை சார்ந்தவன் பார்வை பெறுகிறானா? உன்னாலே உன்னிடத்திலே காணப்படுகிற முடவர்கள் நடக்கிறார்களா? உன்னாலே உன்னை சுற்றிலும் நோயுற்றவர்களாய் காணப்படுகிறவர்கள் சுகம் பெறுகிறார்களா? உன்னை அடுத்திருக்கிறவன், செவிடனாய் இருக்கிறவன் உன்னாலே சத்தியத்தை கேட்கிறானா? இறந்து கிடக்கிறவர்கள் உன்னாலே உயிர் பெற்று எழுகிறார்களா? ஏழை எளியவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதா? இது நீ வெறுமனே இந்த உலகத்தின் காரியத்தின்படி எடுத்துக்கொண்டாய் என்று சொன்னால் அதிலும் பொருள் இல்லை. நீ இதை ஆவிக்குரிய விதமாய் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதே ஆண்டவர் இந்த நாளிலே என் வழியாக உன்னை குறைக்கிற காரியம். அவன் காரியங்களை சரியாய் பார்க்கிறதில்லை. சத்தியத்தை பார்க்கிறதற்கான திராணி மனக்கண் அவனுக்கு திறக்கப்படவில்லை.
இல்லை. நீ திறந்து கொடுக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை அவைகளை திறந்து வைத்திருக்க வேண்டும். உன்னிடத்திலே நடக்கிறவன் சரியா இல்லை, அவனுடைய நடைமுறைகள் சரியா இல்லை, அவனுடைய வாழ்வு முறை சரியா இல்லை. இந்த திருவருகை காலத்திலும் உன்னுடைய வாழ்வு அவனுக்கு எடுத்துக்காட்டாய் இருக்கிறதா? உனக்கு அடுத்திருக்கிற நோயுற்றவனுக்கு காரணம் அவன் தீய ஆவியை கொண்டிருக்கிறான். தீய ஆவி அவனுக்குள் இருக்கிறதினாலே நோய் உண்டாகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக உன்னிடத்திலே நோயுற்றிருக்கிறவன் தீய ஆவியை கொண்டிருக்கிறான். அவன் உன்னுடைய ஆவியினாலே குணம் பெறுகிறானா? செவிடர் கேட்கிறார்களா? இந்நாள் வரையிலும் சத்தியத்திற்கு செவி கொடுக்க மறுத்த ஜனங்கள் உன்னாலே ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கிறார்களா? உன் மத்தியிலே இறந்து கிடக்கிறவன், உடலின் பாகங்கள் இறந்து கிடக்கிறவன், வாழ்வின் பகுதிகள் இறந்து கிடக்கிறவன், ஒவ்வொரு எல்கையிலும் இறந்து கிடக்கிறவனுடைய வாழ்வு உயிர் பெற்று எழும்புகிறதா? ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். உன்னுடைய வருகை எங்கனம் இருக்கிறது? உன்னை அடுத்திருக்கிற எளியவனுக்கும் ஏழைக்கும் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதா? அது செய்யப்படவில்லை என்று சொன்னால் உன்னுடைய வருகையினாலே பிரயோஜனமில்லை. ஆண்டவர் தன்னுடைய சாயலாகவும் பாவனையாகவும் உன்னை படைத்திருக்கிறதிலே வீணாய் போயிருக்கிறார் ஆண்டவருடைய காரியம். உன்னுடைய வருகை திருவருகை காலத்திலாவது எப்படி இருக்கிறது? அடுத்தவனுக்காக ஜெபிக்கிறாயா? அடுத்தவனுக்காக உளமாற நடக்கிறாயா? சத்தியத்தை அறிவிக்கிறாயா? நீதியை நடப்பிக்கிறாயா? முதல் 2 வாசகங்கள் மிக தெளிவாய் சொல்லி தருகிறது. உன்னுடைய வருகையினாலே உன்னை அடுத்திருக்கிற சமுதாயத்திற்கு மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறதா? உன்னுடைய இருப்பினாலே உன்னுடைய சமுதாயம் விடுதலை அடைகிறதா? இவைகள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீ உறுதியோடு இறைவாக்கினனை போல காத்து நில். ஆண்டவர் உன்னை நடத்துவார், ஆண்டவர் உன்னை நடத்துகிறார். இதுவே திருவருகை காலத்தில் மிக முக்கியமான காரியமாய் இருக்கிறது. அப்படி முடிக்கிற பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி முடிக்கிறார். யோவான் ஸ்நானகன் வந்தான், அவன் ஆண்டவருடைய வழியை ஆயத்தப்படுத்தினான். நீ யாருடைய வழியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய வாழ்வு எவன் வழியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது? நீ எவனுக்காகலாம் கொடை பிடித்துக் கொண்டு நடந்து கொண்டிருக்கிறாய்? எவனை உன்னுடைய வாழ்க்கையிலே முன்னிறுத்துகிறாய்? எதற்காக உன் வாழ்வு சித்தரிக்கப்பட்டு இருக்கிறது? உன்னுடைய வாழ்வும் வருகையும் ஆண்டவரை அறிவிக்கிறதா அல்லது அந்நியனையும் சாத்தான்களையும் அறிவிக்கிறதா என்கிறதனை இந்த திருவருகை காலத்தில் என்ன நன்றாய் உணர்ந்து நம்முடைய வாழ்வை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். உன்னுடைய வருகை மகிழ்ச்சியையும் விடுதலையும் ஜனங்களுக்கு உறுதிப்பாட்டையும் தருகிறதா இருக்க வேண்டும் என்று வேதவாடம் நமக்கு மிகவும் தெளிவாய் சொல்லி தருகிறது. மீண்டும் ஒரு தடவை சொல்ல விரும்புகிறேன். உன்னுடைய வருகை இந்த திருவருகை காலத்திலே சகலருக்கும் மகிழ்ச்சியை தருகிறதா இருக்க வேண்டும். சகலருக்கும் மாட்சியை தருகிறதா இருக்க வேண்டும். இயலாதோர் துள்ளி குதித்து நடக்கிறபடி உன்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். உன்னுடைய வருகையினாலே ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும். பசித்திருக்கிறவருக்கு உணவும், சிறைப்பட்டிருக்கிறவருக்கு விடுதலையும், அனைவருக்கும் ஆத்துமார்த்தமான வாழ்வும் நீதிமன்றத்திலே அன்பும் செலுத்தப்பட வேண்டும். உன்னாலே அவருடைய வாழ்வு உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும். அப்படி உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்விலே நீ பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய வருகைக்கென காத்திருக்க வேண்டும். எவனை குறித்தும் எதை குறித்தும் யாரிடத்திலும் குறையும் முறையும் இடாதபடிக்கு காத்திருக்க வேண்டும். நீ இறைவாக்கினனை போல நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நீயோ நான் ஸ்நானகன் போல ஆண்டவரால் அறிவிக்கப்படுகிறவனாயிருப்பாய். நான் நடக்கிறதற்கும் வருகிறதற்கு முன்பாக இவன் என்னுடையவன், இவன் என்னுடைய வழியை ஆயத்தம் பண்ணி இருக்கிறான். இதோ உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரன் இவன் என்று, இவன் உள்ளமும் முத்தையும் உள்ள ஊழியக்காரி என்று ஆண்டவர் சொல்லும்படியாக உன்னுடைய வாழ்க்கை திரும்பி இருக்கும். அதற்காகத்தான் திருவருகை காலமும் கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டங்களும் என்கிற காரியத்தை உங்கள் முன்மத்தில் ஜெபிக்க விரும்புகிறேன். அப்பா பிதாவே, நல்ல நாளிலும் நல்ல வசனங்களை தந்து எங்களை தேற்றி இருக்கிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாளிலே வாசித்த வாசகத்தின்படி தேவரீர் இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தின்படி நடக்க கிருபை பண்ணி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வு ஆண்டவரே எங்களை அடுத்திருக்கிற ஜனங்களுக்கு மகிழ்ச்சி தருகிறதா? எங்களுடைய வாழ்வு எங்களை அடுத்திருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை தருகிறதா? எங்களுடைய உறுதிப்பாடும் பெருமையும் ஆண்டவரே உம்மை அறிவிக்கிறதாய் அதன் நிமித்தம் நாங்கள் உம்முடைய வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர்களாய் தேவர் எங்களை வாழ்வு முழுவதை மாற்றுகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொண்டுகிறோம். வல்லமைக்கருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானம்.